ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? கோதுமைங்க. அதில் பார்த்தீங்களா எவ்வளோ கல்? அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கேருந்து இந்த கோதுமையை வாங்கியிருப்பேன்ட்டு. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தாங்க இது. இதில் ஊர்பட்ட கல் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான வீடியோ. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட பின்ஹோல் கேமரா இல்லை. இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவன் வெயிட்டு போடுறத கூட நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த சேனலில் போட்டிருப்பேன். ஆல்மோஸ்ட் வாங்கினது 2 கிலோ கோதுமை. அதுலேயே ஒரு 100-150 கிராம் வெயிட் வேறு அடிச்சிட்டான். இதில் பத்தா போகிறக்கு ஊறுப்பட்ட கல். பழைய சினிமா காமெடியிலலாம் சொல்லுவாங்க, ரேஷனில் இருக்க கல்லை பொறுக்கி வீடே கட்டினோன்ட்டு. கிட்டத்தட்ட அதை அவன் நிரூபிக்கிறான். மறுபடியும் சொல்ல போனாக்கா ஊர்பட்ட கல் இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் காமிக்கிறேன். எவ்வளோ அழுக்கும் மண்ணும் குப்பையும் வருதுன்னு பாருங்கள். வெறும் 1 கப்பு கோதுமைக்கு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஜஸ்ட்டு 2 அலசு தாங்க அலசுனேன். மேலே இருக்க உமி தவிடு அந்த குப்பை எல்லாமே அந்த தண்ணி மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சுத்தமான தண்ணின்னு மட்டும் பாருங்களேன். அரிசி கழுவுற தண்ணியை கூட வேறு எதுக்காவது பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கோதுமையை கழுவுன தண்ணியை எதுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறதா இல்லாட்டி அது மாட்டுக்கு கூட நம்ம ஊற்ற மாட்டோங்க. அவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருக்குன்னா பாருங்களேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட் பண்ண மாட்டாங்களா? செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பாமர மக்களையும் சாதாரண மக்களையும் இவ்வளோவா ஏமாத்துவீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி. இது சாக்கடை தண்ணியா என்னன்னு தெரியல. எவ்வளோ ஒரு பியூர் வாட்டரை திருப்பியும் ஊற்றுறேன். இது 2வது வாட்டி நான் அலசி காமிக்கிறேன். அதை திருப்பியும் போட்டு அலசி அதை எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். அரிசியோட கழுவுன தண்ணியாவது வேறு எதுக்காவது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இதை எதுக்கு பண்ணுவோன்னே நம்மளால் சொல்ல முடியாது. இப்படி இருந்தால் தான் மக்கள் அப்போ தானாக கார்பெட்டை தேடி போகிறாங்க. ஐடிசி ஆஷிர்வாத், இது பிராண்ட் ப்ரமோஷன் இல்லை, திருப்பியும் சொல்லுறேன். அந்த மாதிரி ஒரு வெளி ப்ராடக்டில் போயிட்டு கோதுமை வாங்குறாங்க. இதை நம்ம கழுவி வெயிலில் காய வச்சு ஜலிச்சு அதுக்கப்புறம் நீ மிஷினில் கொடுத்து அரைச்சி சப்பாத்தி மாவு பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே தாவு கிழிஞ்சிரும். பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்குது குவாலிட்டின்ட்டு. இதை யாராவது கொஞ்சம் உயரதிகாரி ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் மக்களுக்கு நல்ல உணவு கொடுங்க.